சப்பப்பா என்ன வெயில். இப்படி வந்து உட்காருப்பா, இந்த ஈஸி காத்துக்கு ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கு. இருக்குல்ல, நல்லா இருக்கும். உனக்கு இருக்காது? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது? என்ன வெஹிக்கிள் சர்வீஸ் தான், எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். நீங்க என்ன இன்னும் இப்படி உட்காந்து பாத்துட்டே இருக்கீங்க? இந்த சர்வீஸ் அது இதுன்ட்டு ஒரு புது கார் எடுத்திருந்தா எப்படி சூப்பரா இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் சர்வீஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமா? இருக்கும் தான். கார் எடுத்திருந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாலும் உனக்கு புது கார் எடுத்திருந்தா சர்வீஸ் எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. போனோம், புது காருக்கும் சர்வீஸ் உண்டு. எப்படி அது புது காருக்கும்? ஏன்னா புதுசா வாங்கினா நமக்கு எல்லாமே புதுசா இருக்கும், எப்படி நமக்கு வந்து சர்வீஸ் வரும்னு நினைக்கிறீங்க? சரி, அதாவது அதுல மெயின்டெனன்ஸ் உண்டு. பழைய வண்டிக்கு வந்து நீ பெய்ட் பண்ணி சர்வீஸ் பண்ற, புது வண்டிக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரீ சர்வீஸ் வச்சு நீ பண்ணிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ரெண்டாவது, எனக்கு வந்து புது வண்டி எடுக்க பிடிக்காதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஏன் புது வண்டி நீங்க வந்து எடுக்க மாட்டீங்க? செகண்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறீங்களே? சார், ரொம்ப சிம்பிள். அதாவது என்னோட யூஸ் என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வண்டி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, கார் அப்படின்றது வந்து ஒரு அசட் கிடையாது, ஓகேவா? அது வந்து ஒரு டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு பொருள். நீ வண்டியை வாங்கிட்டு இப்போ ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, எடுத்துட்டு உடனே அடுத்த நாள் நீ சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட 10% வந்து டிப்ரிஷன் ஆகிடும். நீ 10 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து ஒரு 10% 15% வந்து ரேட்டு கம்மியாக கேட்பாங்க நெக்ஸ்ட் டேவே. ஒன்று. ரெண்டாவது, என்னோட யூசேஜ் என்ன அப்படின்றது நான் பார்க்கணும். அதாவது நான் ரெகுலராக வண்டியை ஓட்டுறேன்னா இல்லை நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறேன்னா அப்படின்றத மெயினாக நான் பார்க்கணும். நான் இப்போ நார்மலாக என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, புது வண்டி எடுக்கிறவங்க யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காரை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ போர்டு வண்டி எடுக்கிறாங்க, அந்த காரை வச்சு நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து புது வண்டி எடுக்கிறது பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ ஒரு 10 லட்சமோ ஒரு 15 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறான்னு வச்சுக்கோ, அந்த காரை வந்து ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் விடுறாங்க. சர்வீஸ் ஒரு மந்த்லி சர்வீஸ், இயர்லி சர்வீஸ்னு ஒன்று வரும். இந்த சர்வீஸ் விடும்போது அந்த மாதிரி அந்த இயர்லி சர்வீஸ்னு வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது உனக்கு புது வண்டி எடுத்த அப்படின்னா உனக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸில் கவர் ஆகிடும். அப்போது நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து உனக்கு சர்வீஸில் கொடுக்க வேண்டியது இருக்காது, ஓரளவு கொஞ்சம் கையில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நான் வந்து ரெகுலராக வண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு டீ போர்டு இல்லை, பட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரெகுலராக வந்து நான் என்னோட ஆஃபீஸ் யூஸுக்கோ இல்லை என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ நான் ரெகுலராக கார் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு புது வண்டி போர்த்து, சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம வண்டி ஓட்ட வந்து ஒன்று என்ன ஒன்றா ஒன்று சர்வீஸ்க்கு கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, காரை பொறுத்த வரைக்கும் வண்டி நிறுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா கார் அவ்வளோதான் காலி. அதாவது உனக்கு வண்டி வந்து ரன்னிங் இருக்கணும் எப்பவுமே, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது அந்த கார் எடுக்கணும். அந்த மாதிரி பர்பஸ் இருக்கவங்க மட்டும்தான் காருக்கு போகணும். இப்போ உனக்கே தெரியும் நம்ம எப்போ வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம வண்டி எடுக்கிறோம், அதுக்குமே வண்டி எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் புது வண்டி எடுக்கிறவங்க அப்படின்றது வந்து ரெகுலராக யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க புது வண்டி எடுக்கிறது நல்லது. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன், 10 டேஸ் ஒன்ஸ் தான் நான் வண்டி எடுப்பேன் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து பெட்டர் நீ வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வச்சிருக்க வண்டி வந்து மஹிந்திரா மராசோ. இன்னைக்கு இதோட ஆண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் புது வண்டி புக் பண்ண போறேன் அப்படின்னா 21 lakhs வரும் புது வண்டிக்கு. ஆமா, புது வண்டிக்கு வந்து 21 lakhs வரும். இதே இது நான் வந்து ஒரு செகண்ட், இப்போ நம்ம இது உங்களுக்கே தெரியும் செகண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அந்த வண்டியை. இந்த செகண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ரேட் எடுத்தோம்? 9 lakhs எடுத்தோம். ஸோ நம்ம வண்டி எடுத்து இது மாடல் வந்து 2018. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 6.5 years ஆகுது. 6.5 yearsல 21 lakhs உள்ள பட்ஜெட் உள்ள கார் வந்து எனக்கு நான் வந்து 9 lakhsக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நான் இந்த கார் இன்னும் ஒரு 10 yearsக்கு நான் யூஸ் பண்ண முடியும், 10 years யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 9 lakhs. நான் இன்னும் 10 years கழிச்சு இந்த வண்டி விற்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 lakhs நான் விற்க முடியும். 3 to 4 lakhs. ஆமா, டிப்ரிசியேஷன் அவ்வளோதான் வரும் உனக்கு அந்த 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா இதை விட அட்வான்ஸ் வெஹிக்கிள் நிறைய வந்துடும். ஏன்னா இப்போவே உனக்கு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா உனக்கு வந்து இவி வெஹிக்கிள்லாம் வந்து உள்ள ஆரம்பிச்சிச்சு.
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது. இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நைட்ரஜனில் போகிற மாதிரி வரப்போகுது வண்டி, நைட்ரஜன் கேஸ் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உனக்கு வந்து டீசல் கார் வந்து சுத்தமாக கிடையாது. டீசல் வந்து டோட்டலாக இதாகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டீசலுக்கு வந்து அந்த அளவு உனக்கு வேல்யூ போகாது. ஸோ எனக்கு அது தெரிஞ்சு தான் அந்த வண்டி எடுத்தேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னோட வேல்யூன்னா ஒரு 3 lakhs மேக்ஸிமம், இல்லை 4 lakhs இவ்வளோ அந்த வண்டி போகும் அப்படின்ட்டு. அப்போது நான் 9 லட்ச ரூபா கொடுத்து அந்த வண்டியை எடுத்து 10 வருஷம் கழிச்சு நான் விற்கும் போது ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா டிப்ரெஷன் விற்றேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே இது நான் 21 லட்சம் நான் கொடுத்த புது வண்டி புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இதே இது நான் ஒரு 10 வருஷமோ கழிச்சு ஒரு 5 வருஷம் விற்கும் போது இதே 6 lakhs 7 lakhs என்னால் விற்க முடியும். புது வண்டி எடுத்தாலும் நமக்கு வந்து அதே ரேட் தான் கண்டிப்பா போகும். நம்ம வந்து செகண்ட்ஸ் எடுத்தாலும் சோ அதே ரேட்ல தான் போகும். ஆமா, அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து என்னோட இனிஷியல் அமௌண்ட்டை ரொம்ப அதிகமா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? கரெக்ட் தான், இதுதான் என்னோட பார்வை. அது சரி வேண்டாம். அப்போ நம்ம வந்து இதே இந்த வண்டியை வச்சு என்னால எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கேன், மாசம் நான் ஒரு வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா வந்து நான் புது வண்டி போகலாம். ஏன்னா எனக்கு விற்கும் போது எனக்கு ஒரு ரேட்டு கம்மியான ரேட்டு போனாலும் நான் இருக்கிற டைம்ல நான் வந்து அந்த வண்டியை சம்பாதிச்சிட்டேன். பட் எனக்கு இது கிடையாது. இல்லை, நம்ம சும்மா நிற்கிற வண்டிக்கு எதுக்கு நான் அவ்வளோ தூரம் செலவு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து புது வண்டிக்கு வேண்டாம், எனக்கு பழைய வண்டி தான் எடுக்கணும் அப்படின்றது. அப்ப கரெக்டா பிளான் பண்ணி தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி வண்டி எடுத்துருக்கீங்க. இல்லை, நான் மட்டும் கிடையாது, பொதுவாக வந்து வண்டி எடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்மளோட தேவை என்னன்றதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இந்த கார் வந்து அதாவது ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம அதிகமான ட்ரிப் எங்கே போகிறோம், அதிகமாக எத்தனை பேருக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றத மெயினாக பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டியை சூஸ் பண்ணணும். ஸோ வண்டி வந்து புது வண்டி எடுக்கிறதா, பழைய வண்டி எடுக்கிறதா, செகண்ட் வண்டி எடுக்கிறதா, 5 சீட் எடுக்கலாமா, இல்லை 7 சீட் எடுக்கலாமா? ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோ, டீசல் வண்டி எடுக்குதா, பெட்ரோல் வண்டி எடுக்குதா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு வந்து என்னன்னா உனக்கு வந்து மைலேஜ் அப்படின்ற ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மைலேஜ் நல்லா இருக்கணும், ரெண்டாவது பிக்கப் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ரெண்டாவது காஸ்டிங் குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் சேர்த்து குறைச்சிட்டாங்க. ஆமாம், வண்டியோட பில்டு குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் வண்டி வேணும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அந்த பழைய வண்டியில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமே தவிர புது வண்டியில் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் புது நான் நிறைய வண்டி ட்ரைவ் பண்ணியிருக்கேன். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும், நல்ல பிக்கப். பழைய வண்டிக்கு அப்புறம் நல்ல செம்மையாக பிக்கப் இருக்கும். ஆனால் அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்ன பார்த்தியா, அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறதா புது வண்டி எடுக்கிறதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தோன்னா உனக்கு மெயினாக நீங்கள் வந்து நம்மளுடைய யூசேஜை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் என்னோட யூசேஜ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ரொம்ப கம்மி. ஆமாம், வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் இது பெரிய விஷயம். ஏன்னா உனக்கே தெரியும், நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் 1500 1800 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம ட்ராவல் பண்ண என்ன ஆகும், ஒரு 1500 வச்சுக்கேன், 3000 கிலோமீட்டர். லோக்கலில் ஓட்டுறதா இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு அந்த வருஷம் ஃபுல்லாக நான் வண்டி ஓட்டினோட ஒரு 2000 கிலோமீட்டர் வச்சுக்கோ லோக்கலில் ஓட்டுறதுக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடுது. அப்போ 10 வருஷத்துக்கு எனக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடும்? ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அதாவது யூசேஜ் பொறுத்து தான் நம்ம வந்து என்ன கார் வாங்க போறோம், அது புதுசா பழசா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆமா, பெட்டர். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் நான். அது யூசேஜை பேஸ் பண்ணி வண்டி எடுக்கிறது வந்து நம்ம ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். இல்லைன்னா ஒரு 21 லட்சம் கொடுத்து நான் புது வண்டியை எடுத்து 10 வருஷத்துல நிக்க வச்சேன்னா வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர் தான் ஓடுது அப்படின்னா 10 வருஷத்துல 50000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடும். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த 50000 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட முடியாது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஓட்டவே முடியாது, என்னால சுத்தமாக ஓட்டமே கிடையாது, சும்மா நிற்கும் அந்த வண்டி வேஸ்ட்டாக. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஏன் நான் அவ்வளோ பெரிய பணத்தை தூக்கிட்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா உனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், நான் புது காரை பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேஷன் உனக்கு வாங்கி 2வது நாளே உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் குறைஞ்சிரும், வேல்யூ குறைஞ்சிரும். வருஷம் ஏற ஏற உனக்கு வந்து அமௌண்ட் குறையதான் செய்யுமே தவிர ஏறாது. அப்போ அந்த அமௌண்ட் நம்ம வேற இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை போகிறதுக்கு ஒரு வண்டி, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கார் வேணும். அது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா செகண்ட் ஹேண்ட் காரில் நல்ல சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தியா, இந்த கார் நம்ம எடுத்து ஒரு ஷோரூமில் செகண்ட் ஷோரூமில் எடுத்தோம் நம்ம. உண்மையிலே வந்து அவங்ககிட்ட கார்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. அவங்களுடைய அணுகுமுறையும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப இதாக பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வண்டியும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது. ஆனால் செகண்ட் வண்டியில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கணும். என்ன ப்ராப்ளம்ஸ்? ஏதாவது வண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் எடுத்துடக்கூடாது. அது வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு இல்லை கம்பெனியில் சர்வீஸ் விட்டு அந்த கிளியராக செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். அந்த ப்ராப்ளம் சொல்றீங்களா? ஆமா. நான் ஏதோ கார்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எதை சொல்றீங்க போல நினைச்சேன். கார்ல இருக்க ப்ராப்ளம் தான் செக் பண்ணணும் சொல்றேன், வேற நான் வீட்டுல இருக்க ப்ராப்ளம் செக் பண்ண சொல்றேன். கார்ல இருக்க ப்ராப்ளத்தை தான் செக் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. அதே மாதிரி ஓனர்ஸ் எத்தனை ஓனரா இருக்காங்க காருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது இப்போ வந்து நான் ஒரு கார் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு கார் வந்து செகண்ட்ஸ்ல வருது, நான் இப்போ அதுல வந்து தேர்ட் ஓனர், இப்போ நான் வந்து ஃபோர்த் ஓனரா நான் வாங்க போறேன். அந்த மாதிரி காரை நான் வாங்க முடியுமா, வாங்கலாமா? ஃபோர்த் ஓனர் அப்படின்னு வரும்போது அந்த காரோட லைஃப் என்னன்னு பார்க்கணும் நீ. அப்படியா? ஆமா. அதாவது இப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு அந்த கார் ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், 10 வருஷம் ஆன கார் நீ வாங்குற, 4வது ஓனர் இருக்காங்க. ஒரு காரோட லைஃப் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு புது வண்டி எடுக்கிற அப்படின்னா 15 இயர்ஸ் அதோட லைஃப். ஓகே. 15 வருஷத்துல வந்து எஃப்சி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு கூட எஃப்சி பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீ எடுக்கிற செகண்ட் வண்டி வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 5 வருஷத்துல உனக்கு வந்து எஃப்சி பாஸ் பண்ணணும். நீ அந்த கார் எடுக்கும்போது நீ ஃபோர்த் ஓனரா நீ கன்வெர்ட் ஆகிற அப்படின்னா, நாளைக்கு நீ இன்னொரு 5 வருஷம் ஓட்டிட்டு அந்த எஃப்சியை பாஸ் பண்ணிட்டு நீ அதை விற்கிறன்னு வச்சுக்கோ, விற்கிறது நினைச்சாலோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீ போடணும்னு நினைச்சாலோ அந்த வண்டி டோட்டலா வேல்யூ போகாது. வேல்யூ போகாது. அதே இது வண்டி நான் விற்க போதுங்க, இது வந்து இதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாக அந்த வண்டி தான் யூஸ் பண்ண போறேன், நான் வேற வண்டி எடுக்கிற ஐடியா எனக்கு இல்லை, பட் எனக்கு பட்ஜெட் கம்மியாக வரணும், அதே டைம்ல எனக்கு காரும் வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்ச அப்படின்னா நீ தாராளமா ஃபோர்த் ஓனர் எடுத்துட்டு போகலாம். வண்டி மட்டும் நல்லா இருக்கா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கணும் கிளியரா. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஆமா, நம்ம கொடுக்க வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ஃபோர்த் ஓனர் வந்தானே ஃபிஃப்த் ஓனர் வந்தானே, நம்மளுக்கு தான் வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கா தான் நம்ம போய் பார்க்கணும். சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண தேவையில்லை. ஆமா, அதை சார்ந்து பார்க்கறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது செகண்ட் வண்டி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதில் பிங்க் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன மாதிரி வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் கார் சேல்ஸ் பண்ணுற ஐடியாலாம் கிடையாதுங்க, கார் சேல்ஸ் பண்ணுறவனும் கிடையாது. நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றது நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து நான் வாங்கின இடத்துல அந்த காருங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. இல்ல நானும் பார்த்தேன் அங்க வந்து, ஆனா சூப்பரா அவங்க கொடுக்குற அந்த மரியாதை அது எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. காரும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க ஒன் டைம் இப்பதான் ரீசெண்டா நாங்க தூத்துக்குடி போயிட்டு வந்தோம். அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியவே இல்லை. அடுத்த நாள் வந்தோம் ஃப்ரீயா ஆட்டோமேட்டிக்கா எங்களோட வேலையை போய் செஞ்சுட்டே தான் இருந்தோமே தவிர நாங்க டயர்டாகி நாங்க சோர்ந்து போய் படுக்கவே இல்லை. ஸோ என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். நீங்களே ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு இடம் மட்டும் பார்க்காதீங்க, 4 இடம் பாருங்கள். காரு எங்கே நல்லா இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மெக்கானிக்கை வச்சு நல்லா கிளியராக செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய டிரைவ் வித் மராசோ சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது அற்புதராஜ்.